இல்ல நம்ம படத்துடைய ஹீரோவை இன்ட்ரோ குடுக்குறாங்க. அவர் பேரு ஏகே. அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு, ரெட் டிராகன். அவரு ரொம்ப பெரிய கேங்ஸ்டர். மும்பையே ஒரு கலக்கு கலக்க அவருக்கு கல்யாணமும் ஆகுது, ஒரு குழந்தையும் பிறக்குது. அவர் வைஃப் ரம்யாவுக்கு அவரு கேங்ஸ்டரா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏகே ஆசியா தன்னுடைய மகனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை தொட்டு தூக்கலான்னு பார்க்க ரம்யா அவரை தடுக்கிறாங்க. ரம்யாவும் ஏகேவை அவருடைய பழச மாத்திட்டு வர சொல்ல, அவர் மகன் பேசுறது, நடக்கிறது, வளர்றது இதெல்லாம் பார்க்க அவரு கூட இருக்க மாட்டாரு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு நாள் அவருடைய மகனை பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் அவர் மகன் மறந்து ஐ லவ் யூ அப்பான்னு கண்டிப்பா சொல்ல வைப்பேன்னு சபதம் எடுக்கிறாரு. நேரா அடுத்து போலீஸ்ல போய் சரண்டராக ஜெயில அவருடைய காலங்கள் கழியுது. ஏகே மகன் பேரு விஹான். ரம்யாவும் விஹானும் ஸ்பெயின்ல இருக்காங்க. விஹான் ஸ்பெயின்ல படிச்சு அவனுடைய ஸ்கூல் படிப்பை முடிக்கிறான். அவனுடைய கான்வெகேஷனுக்கு ஏகே வருவார்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏகே கேங்ஸ்டர் அவரு ஜெயில இருக்காருன்னா விஹானுக்கு தெரியாது. இப்பத்திக்கு அவரு வெளியூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கான். ரம்யாவும் அப்படிதான் அவன் கிட்ட சொல்லி வச்சிருக்கா. சும்மா நொய்யன்னு அப்பாவை பத்தி கேட்டுட்டு இருந்ததுனால கான்வெகேஷனுக்கு வருவார்னு அவளும் போய் சொல்லிட்டா. எப்பவும் ஃபெயில் ஆற பையன் இப்ப பாஸ் ஆகிட்டான். ரம்யாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள பையனுக்கு லவ். அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பேரு நித்யா. 6 மாசமா 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜெயில ஏகேவும் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி. அங்க இருந்து ஒரு கைதிங்க கூட தப்பிக்க முடியாது. பகல்ல போலீஸ் டியூட்டி பார்த்தாங்கன்னா நைட்ல ஏகே டியூட்டி பாப்பாரு. ஜெயில் வார்டனும் ஏகேவும் ஃப்ரெண்டு. வாரம் விஹானும் ஜெயில இருக்க ஏகேவுக்கு வீடியோ கால் மூலியமா பேசுறான். ஏகேவும் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் எல்லாம் மாத்தி அவர் பிசினஸ் ட்ரிப்ல இருக்க மாதிரியே விஹான் கிட்ட நடிக்கிறாரு. ஜெயில நம்ம ஏகே ஃப்ரெண்டு தானே, அதனால அவரும் ஏகேவுக்கு ஹெல்ப் பண்றாரு. கான்வெகேஷனுக்கு ஏகே வருவார்னு விஹான் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா ஏகே வரல. அதனால விஹானும் ரொம்ப கோபமாகறான். வீடியோ கால்ல அவன் அப்பா ஏகே கிட்ட கண்ணுல வலியோட பேச ஏகேவும் 3 மாசத்துல வந்துடுறேன்னு சொல்ல, ஆனா அவன் பிறந்த நாளுக்குள்ள வரணும்னு பிடிவாதமா சொல்றான். அவன் பிறந்த நாளுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குது. ஏகேவும் உடனே ஜெயிலர் கிட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக முடியுமான்னு கேட்க ஜெயிலரும் ஏகேவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய ஏகேவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. 3 மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறவன் சீக்கிரமா வர்றதுனால மும்பைல இப்ப வளர்ந்திருக்க கேங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒன்னும் புரியல. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. ஏகே உடைய வக்கீல் ஏகேவுக்கு வெறும் வக்கீல் மட்டும் கிடையாது, லெப்ட் ரைட் எல்லாமே அவருதான். அவரு ஏகேவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பார்த்தா அங்க நம்ம ரம்யா இருக்கா. அவளும் விஹான் ஆசாசியா ஏகேக்கு வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறா. அவரும் மகன் வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு, ஒருவேளை கேங்ஸ்டரா இல்லன்னா அவருடைய வாழ்க்கை எல்லாரும் மாதிரியும் நார்மலா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே நினைச்சு வருத்தப்படுறாரு. ஏகே ரம்யாவோட ஸ்பெயினுக்கு போகலான்னு ஏர்போர்ட் போற வழியில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏகேவை துரத்த அவரும் அவங்கள ஒரு பதம் பாக்குறாரு. அதை பார்த்த ரம்யா இன்னும் அவருடைய கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை அவரை தொடர்ந்து வர்றதுனால அவ கோச்சுக்கிட்டு தனியா ஸ்பெயினுக்கு போறா. அவருடைய வாழ்க்கை அவளுடைய மக வாழ்க்கைய வீணாக்க கூடாது. ஏகே வக்கீலோட அவருடைய இடத்துக்கு போறாரு. அவருடைய பழைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு கன்ஸ் எல்லாத்தையும் ஒழிக்கிறாரு. போட்டோஸ் எல்லாத்தையும் கொளுத்திடுறாரு. அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்ன்றதுக்காக. மொத்த பாம்பேவும் ஒண்ணு கூடி இருக்கு ஏகேவுக்காக. ஏகே தனியா தான் இருக்காரு. அதுவும் 17 வருஷம் டச் விட்டு போனதுனால அவரை ஈஸியா அழிச்சிடலான்னு ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் துள்றாங்க. ஆனாலும் அந்த கேங்ஸ்டர்ஸ் உடைய ஹெட் அவங்கள அமைதிப்படுத்துறாரு. ஏகே ஹெட் கிட்ட அவர் ஊரை விட்டு போறாரு. அவரை யாரும் தொல்லை பண்ண வேண்டாம், ஹெட்டோடைய இடத்த அவர் பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கக்குள்ள அவருக்கு கால் வருது. பண்றது அவருடைய மச்சான், அதாவது ரம்யாவுடைய அண்ணன். விஹான் அங்க காணோம், யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஏகே எல்லாத்தையும் விட்டலான்னு பார்த்தா ஆனா இந்த கேங்ஸ்டர்ஸ் அவரை விட மாட்டாங்க. யாரா என் மகனை கிட்னாப் பண்ணதுன்னு ஏகே கேங்ஸ்டர்ஸ பார்த்து கேட்க அவருக்கு சரியான பதில் வரல. ஹெட்டோ விஹான் கிட்னாப்கோ அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. ஏகே தனியால அங்க இருக்க மொத்த கேங்ஸ்டர்ஸ் கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு திரும்பவும் மச்சான் கிட்ட இருந்து ஏகேக்கு கால் வருது. விகான் கிடைச்சிட்டா பாம்பே கேங்குக்கோ விகானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது வேற பிரச்சனை, உடனே ஏகேவை ஸ்பெயினுக்கு வர சொல்றாரு. ஏகேவும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஸ்பெயினுக்கு போறாரு. அவர் தான் மகனை 17 வருஷம் கழிச்சு கோர்ட்ல தான் முதல் முறையா பாக்குறாரு. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். அவன் கார்ல ட்ரக்ஸ் இருந்திருக்குன்னு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் முகத்துல சில காயங்கள் இருக்கு. அவனு வாய திறந்து எதுவுமே பேசல. விஹான் வக்கீலும் ஜட்ஜு கிட்ட அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது உண்மைதான், ஆனா அவன் கார்ல ட்ரக்ஸ் எப்படி வந்ததுன்னு அவனுக்கே தெரியல, அத பத்தி விசாரிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கேட்டு வாதாட ஜட்ஜும் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கறாரு. விஹான் மைனர்ன்றதுனால அவனை ஜுவினில் ஜெயில போடுறாங்க. கோர்ட் வாசல்ல ரம்யா ஏகேவை பார்த்து அவன் பையன் ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கம் கிடையாது, ஏகேவை பழி வாங்கறதுக்காக தான் யாரோ விஹான மாட்டி விட்டு இருக்காங்கன்னு அவளும் சண்டை போடுறா. ஏகே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே இப்ப விஹான் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அது ரம்யாவுக்கு இன்னும் கோபம். அப்பா அம்மா சேர்த்து வச்சதுதான் பிள்ளைக்கு வந்து சேரும், நீ சேர்த்து வச்சது இதானான்னு பார்த்து ரம்யாவும் ஏகேவை கேட்க
அவர் மன வருத்தத்துல அமைதியா இருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் இந்த அளவுக்கு வலிச்சது இல்ல. இந்த வலியை கொடுத்தது யாருடான்னு கத்தி கேக்குறாரு. ஃபேமிலிக்காக இது வரைக்கும் குட்டா இருந்த அவரு இப்ப பேடா மாறுறாரு. அடுத்த சீன்ல ஜானிய காட்டுறாங்க. அவன் க்ரூஸ்ல பொண்ணுங்களோட நல்லா குடிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆளு புடிச்சு வச்சிருக்கான். அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜானியோட அப்பாவை கொண்டவன். அவன் இப்ப ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஜானி இப்ப அவனை கொல்றான். அப்பாவை இழந்த வலி என்னன்னு அவன் பிள்ளைங்களுக்கு இப்ப புரியும்னு காத்திருந்து பழி வாங்கறதுல அவனுக்கு ஒரு சுகம் இருக்கு. ஏகே ஜெயில இருக்க விகான போய் பாக்குறாரு. அவனும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தது. அவ பேரு நித்யா. அவனுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ரம்யா ஏகே பார்க்க இந்தியா வந்திருந்தப்போ விஹானும் நித்யாவும் கார்ல லாங் டிரைவ் போயிருந்திருக்காங்க. ஒரு குரூப் அவங்க காரை வழிமறிச்சு வம்பு கிழித்திருக்காங்க. நித்யாவையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. விகானை சாவடிக்கிறதுக்காக அவன் தலையில அடிச்சிருக்காங்க. அவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்த்ததும் அவன் ட்ரக்ஸ் எடுத்ததுக்காகவும் கார்ல ட்ரக்ஸ் இருந்ததுக்காகவும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விஹான் நித்யாவை கொலை பண்ண குரூப் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்திருக்கான். நித்யாவும் விஹானும் காஃபி ஷாப்ல இருக்கக்குள்ள அந்த குரூப் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. காஃபி ஷாப் ஓனர் விஹானுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏகேக்கும் புரியுது இதையே விஹான் கோர்ட்ல சொல்லலன்னு. வெறும் ட்ரக் கேஸா இருக்கிறது இத கோர்ட்ல சொன்னா மர்டர் கேஸா மாறிடும்னு அவன் வாய அடிச்சிருக்காங்க. விஹானுக்கும் தெரிஞ்சிருது ஏகே ஒரு கேங்ஸ்டர்னு. இந்த பர்த்டேக்காவது அவன் ஏகேவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இப்ப ஏகே வெளியே வந்துட்டாரு. ஆனா இவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஏகேவும் விஹானுக்கு ப்ராமிஸ் பண்றாரு அவன் பர்த்டேக்குள்ள அவனை ஜெயில இருந்து வெளியே எடுப்பான்னு. ஏகே இப்ப திரும்பவும் ரெட் டிராகனா மாறுறாரு. அடுத்து ஏகேவும் விஹானோட லாயரை பார்த்து பேசுறாரு. காஃபி ஷாப் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலான்னு போனா வீடியோ இல்ல, டெலீட் ஆயிடுச்சு. யார் டெலீட் பண்ணதுன்னு என்ன ஏதுன்னு காஃபி ஷாப் ஓனர் விசாரிக்க மேத்யூன்னு ஒரு பேரை சொல்றான். அடுத்து ஏகே மேத்யூவை பிடிச்சு விசாரிக்க அவனும் ஜானிய கை காட்டுறான். ஏகே மச்சானுக்கு ஜானி டீமை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸ்பெயின் கவர்மெண்டால தேடப்படுறவன் பேபல். அவன் மணி லாண்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யூரோப்ல இருக்க நிறைய கேங்ஸ்டர்ஸோட பணத்தை இல்லீகலா பேங்க் மாதிரி ஒரு சீக்ரெட் லொகேஷன்ல வச்சிருக்கான். அதுல ஒரு பேங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவன் ஜானி. அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்காக கேசினோ மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டருடைய பிங்கர் பிரிண்ட் வச்சாதான் அவங்க பேங்க்குள்ளேயே போக முடியும். ஜானி எங்க இருக்கான்னு ஜக்காஃபாவை தவிர மத்த யாருக்கும் தெரியாது. அவனும் ஜக்காஃபாவோட மட்டும்தான் கனெக்ஷன்ல இருப்பான். எதுக்கு விஹான டார்கெட் பண்ணான்னு ஜக்காஃபாவை பிடிச்சாதான் தெரியும். அதுக்கு ஏகே பேங்குக்குள்ள போகணும். புது ஆளு பேங்க்குள்ள போன பேங்க் வெடிக்கிற மாதிரி செட்டப் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. வேற எந்த ரூட்ல போலான்னு மச்சானும் யோசிக்க ஏகேக்கு வேற எந்த வழியும் இல்ல, எப்பவும் ஒரே வழிதான், பேங்குக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. மேத்யூவோட ஹெல்ப்பால ஏகேவும் பேங்க்குள்ள போயிடுறாரு. ஜக்காஃபாவும் பாத்துறாரு. விஹான் எதுக்காக பிடிச்சீங்க, பணம் வேணாலும் கொடுத்துறேன்னு பேரம் பேசுறாரு. ஜக்காஃபா ஏகே ரொம்ப சாஃப்டா பேசுறதுனால ஜானி கிட்ட கால் பண்ணி பேசுறான். ஆனா ஜானிக்கு புரியுது ஏகே பேங்க் வரைக்கும் வந்திருக்கிறதுனால ஏகே சாதாரணமான ஆளா இருக்க முடியாதுன்னு. ஜக்காஃபா ரூம்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணி பாக்குறான். ஆனாலும் அவனுக்கு ஏகே உடைய முகம் சரியா தெரியல. ஜக்காஃபா போட்டோ எடுத்து அனுப்ப சொல்ல ஜானியும் ஏகேவுடைய போட்டோ வந்ததும் அவனுடைய வாட்ஸ்அப் கேங்ஸ்டர் குரூப்புக்கு அனுப்ப குரூப்ல இருந்து ஒவ்வொரு கேங்ஸ்டரா வெளியே போயிடுறாங்க. ஜானியும் ஏகே கிட்ட பையனை மாத்தி தூக்கியாச்சு, அதனால உங்க பையனை வெளியே விட்டுறோம்னு சொல்லிட்டு ஜக்காஃபா கிட்ட உடனே ஏகேவை பேங்க விட்டு வெளியே அனுப்ப சொல்றான். ஆனா ஜக்காஃபாவோ வந்த பணத்தை ஏன் விடுவானேன்னு ஏகே கிட்ட பணத்தை போட சொல்லி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்க பார்த்தா ஜக்காஃபாவுடைய அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணமும் காலி. அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடுது. ஆளை மாத்தி தூக்கிட்டோன்னு ஜானி சொன்ன கதையை ஏகே நம்பல. விஹானுடைய ஒரு போட்டோல ஜானியோடைய முகம் தெரியுது. அப்படின்னு ஜானி விஹான ஃபாலோ பண்ணிருக்கான். பிளான் பண்ணி தான் விஹான தூக்கி இருக்காங்க. ஜானியும் சமாளிக்க பார்க்க ஏகேக்கும் தெரியுது ஜானி ஒரு ஆள் இல்ல, டபுள் ஆக்ஷன். ஏன்னா அந்த போட்டோ எடுத்தப்போ ஜானி ஜெயில இருந்திருக்கான். வேற வழி இல்லாதனால ஜானியும் ஒத்துக்கிறான் அவன் ட்வின்ஸ்னு. அவனுடைய ட்வின் பிரதர் பேரு ஜாமி. நம்ம ஏகேவுக்கு ஜானியும் தெரியல, ஜாமியும் தெரியல. எதுக்காக இவரை பழி வாங்கறதுக்காக விஹான ஜெயில வச்சிருக்காங்கன்னு புரியல. ஜாமி ஜானி ரெண்டு பேரும் விஹான போலீஸ்ல மாட்டி விட்டதுக்கு காரணம் ஏகே கிடையாது, ரம்யா. ஜாமி ரம்யா பழி வாங்கறதுக்காக தான் விஹான போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்கா. அவ இந்தியன் எம்பசில அட்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜானி ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டான். அதாவது ஜாமி. ட்வின்ஸ் ரெண்டு பேரும் வெளி உலகத்துல ஜானின்ற ஒரே ஐடென்டிட்டில தான் ரெண்டு பேரும் வாழறாங்க. ஜாமி போதையில பாக்குறவங்க எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க ரம்யாவும் ஜாமி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அவனும் அம்மானு உருக்கத்துல எல்லாத்தையும் ஒப்பிச்சிடறான். வெறும் ட்ரக்ஸ் மட்டும் எடுக்கல, ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், கிட்னாப்பிங், பொண்ணுங்களை ரேப் பண்றது, மர்டர்னு எல்லா வேலைகளுமே அவன்
பாத்திருக்கான். அவன் சொன்ன வாக்குமூலம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டான். அதுவும் அவன் அப்ப உடனே ஜெயில போடல. அவன் மைனர்ன்றதுனால தண்டனை ரொம்ப கிடைக்காதுன்னு 2 நாள்ல மேஜர் ஆகிடுவான்னு வெயிட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ஜெயில தூக்கி போட்டான். போலீஸ்ல மாட்டி விட்டு ரம்யாவை பழி வாங்கிட்டான். ஜாமி ஏகே ஃபேமிலியை தொட்டதுனால இப்ப ஏகே உடைய ரிவெஞ்ச் டைம். பேங்கும் ஜகாஃபாவும் ஏகே கைப்பிடியில இருக்காங்க. ஜானிக்கு பேங்க் முக்கியம், ஜாமிக்கு ஜகாஃபா முக்கியம். ஜாமிக்கு ஜகாஃபா பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு பணத்தை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஆனா ஏகேவுக்கு ரெண்டுமே தேவையில்ல. பேங்க் வெடிக்குது. ஜானியும் ஜாமியும் பேங்க் வெடிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. பேங்க்குள்ள இருந்த ஜகாஃபா கண்டிப்பா செத்து போயிருப்பான். பேங்க்குக்கு சொந்தக்காரன் பேபல் வந்து பேங்க் வெடிச்சு கலவரமா இருக்கிறத வந்து பாக்குறான். ஜானி கிட்ட பணம் போனா சம்பாரிச்சிடலாம், ஆனா பயம் போனா ரொம்ப கஷ்டம்னு வார்ன் பண்றாரு. 3 நாள்ல ஏகேவை கொல்லலன்னா ஜானிய கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. இத்தனைக்கும் அவரு ஜானிய தான் சொந்த மகன் மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. ஏன்னா யாரும் செய்ய முடியாத வேலைய ஜானி செஞ்சு முடிச்சான்னு. கொடுத்த வேலையை நேரடியா ஜானி செய்வான், மறைமுகமா ஜாமி செய்வான். ஜானி ஜாமி ட்வின்ஸ்னு பேபலுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா அவங்க வச்சிருக்காங்க. ஒருவேளை பேபலுக்கு தெரிஞ்சதுன்னா அவரே இவங்க 2 பேரையும் கொன்னுடுவாரு. அடுத்த சீன்ல ரம்யா ஜெயில இருக்க விஹான போய் பாக்குறா. அவனும் பயமா இருக்கு, எப்படியா வெளியில கூட்டிட்டு போங்கமான அழ. அவளும் பெயில் அப்ளை பண்ணிருக்க விஷயத்த விஹானுக்கு இன்ஃபார்ம் பண்றா. விஹானு ரம்யா கிட்ட ஏகே கண்டிப்பா வெளியே எடுக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்ல, அதுக்கு அவர் என்ன ஸ்பெயின் பிரசிடென்டான்னு நக்கலா கேக்குறா. அந்த அளவுக்கு அவளுக்கு ஏகே மேல வெறுப்பு. விஹானுக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில ரம்யா இருக்கா. ஜானியோ ஏகே போட்டோ குரூப்ல போட்டதோ குரூப்ல இருந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். ஏகேவை கொல்றதுக்காக ஜானியோ ஸ்பெயின்ல இருக்க சைமன்ற ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு பணம் கொடுத்து ரெடி பண்றான். ஆனா அந்த ஆளுக்கும் ஏகேவை நல்லாவே தெரியும். அதனால வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக ஜானிய பார்க்க வந்திருக்கான். ஜானியும் வீடியோ கால் மூலமா பாம்பேல இருக்க கேங்ஸ்டர் ஹெட் கிட்ட பேசுறான். அவரும் ஏகே எப்படி ரெட் டிராகனா மாறினார்னு அவருடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். மதுரையில இருந்து வந்த சாதாரண ஆளு ஏகே. அவரும் ஹெட் கிட்ட வேலை கேட்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்க, ஒரு கொரியன் ஆளை கொல்றதுக்காக பாம்பேல இருக்க மொத்த கேங்ஸ்டர்ஸும் தேடிட்டு இருக்கு. ஏகே தான் கேங்ஸ்டர்ஸ் கண்ணுல மண்ணு தூவி அந்த கொரியன் ஆளை பத்திரமா ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சாரு. எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் பஸ்ல அந்த கொரியன் ஆளை அவர் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனது. யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. அப்படி இருந்த ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு பஸ்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்களெல்லாம் ஏகே டீல் பண்ணிட்டாரு. அந்த கொரியன் ஆள் மூலியமா கொரியன்ல இருக்க கேங்ஸ்டர்ஸோட சேர்ந்து அங்க பெரிய கேங்ஸ்டர் ஆனாரு. அடுத்து யூஎஸ் போனாரு, அங்கேயும் பெரிய கேங்ஸ்டர் ஆனாரு. ஆக மொத்தத்துல ரெட் டிராகன் இந்தியால மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் அவரு. ஜானி அண்ட் ஜாமியும் எங்க இருக்காங்கன்னு ஏகேவுக்கு தெரியாது. அதனால ஏகேவால அவங்கள தேடி போக முடியாது. ஏகேவை தேடி அவங்கள வர வைப்போன்ற முடிவுல இருக்காரு. இங்க பார்த்தா ஜகாஃபா இன்னும் சாகல. ஏகே அவனை உயிரோட தான் வச்சிருக்காரு. ஏகேவும் அவனை கொன்னலான்னு மிரட்ட, அவனும் அவனுடைய கேங்ஸ்டர் மொத்த நெட்வொர்க்கையும் வர வச்சு ஜானி ஜாமியும் கொன்னலான்னு ஐடியா கொடுக்க, ஏகேவும் அவங்கள வர வைக்க சொல்றாரு. அடுத்து அவன் ஜானி ஜாமிக்கு போன் பண்ணி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு அவங்க மூலியமா ஏகேவை கொன்னலான்னு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறான். கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏகே இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. பார்ட்டி நடக்குது, போட்டோவும் எடுக்கிறாங்க. ஆனா அது நார்மல் போட்டோ ஷூட் கிடையாது, ஷூட் மட்டும்தான். கேங்ஸ்டர்ஸ் மொத்த பேரும் செத்து போறாங்க, ஜகாஃபா உட்பட. ரெட் டிராகனுடைய ஸ்டைலே போட்டோ ஷூட் என்ற பேர்ல ஷூட் பண்றதுதான். கடுப்பாகி போன ஜானியும் ஜாமியும் விஹானுடைய பெயில கேன்சல் பண்றதுக்காக அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. பார்த்தா நித்யோடைய அப்பா அவர் பொண்ணு காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவ கடைசியா விஹானோட தானே இருந்தா, அதனால அவனுடைய பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. நித்யாவுடைய பாடியும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மர்டர் கேஸ்ன்றதுனால விஹான ஜுவெனல் ஜெயில இருந்து மெயின் ஜெயிலுக்கு மாத்த போறாங்க. ஜானியும் ஜாமியும் ஏகேக்கு போன் பண்ணி விஹானியும் ரம்யாவும் கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிற விஷயத்த சொல்றான். ஏகேவால இப்ப யார காப்பாத்த முடியும்? விஹானியா இல்ல ரம்யாவியா? விஹான ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுது, இன்னொரு குரூப் ரம்யாவை ஃபாலோ பண்ணுது. ரம்யாவை ஃபாலோ பண்ண குரூப் ரம்யாவை பிடிச்சிடறாங்க, அவளை தூக்கிடுறாங்க. அந்த குரூப் யாருன்னு பார்த்தா நம்ம ஏகே உடைய பழைய எக்ஸ் வாலி பிரியா. அவங்க இப்ப பெரிய அசாசின் ஆயிட்டாங்க. ஏகேவும் பிரியா கிட்ட பேச ஒரு வழியா ரம்யா சேஃப். அடுத்து மகனை காப்பாத்துறதுக்காக ஏகே போறாரு. விஹான ஜானியும் துரத்துறான். ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து விஹான காப்பாத்தி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. விஹானியும் போலீஸ் மெயின் ஜெயில போட்டுறாங்க. ஆனா மெயின் ஜெயில விஹானுக்கு ஜானி ஜாமியால ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இதை ஏகே யோசிக்காம இருப்பாரா? கண்டிப்பா யோசிச்சாரு. பாம்பே ஜெயில அவர் இருக்கக்குள்ள அவருக்கு நெருக்கமான ஒரு ஆளை அவர் ஸ்பெயின் ஜெயிலுக்கு மாத்திட்டாரு. விஹானுடைய செல்மேட் இப்போ ஏகே உடைய ஃப்ரெண்டு தான். மறுநாள் விஹானுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அவன் வெளியே வரணும்னா ஜானி ஜாமி தேவை. ஆனா அந்த பக்கி பசங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. பிரியா மூலியமா ஏகே கண்டுபிடிச்சிட்டாரு ஜானி ஜாமி ஒளிஞ்சிருக்கிறது பேபலோடைய க்ரூஸ்லன்னு. ஜானிக்கு சப்போர்ட்டா பேபல் அவனுடைய ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காரு.
போறாரு. க்ரூஸ்ல நிறைய ஆளுங்களும் இருக்காங்க. அந்த க்ரூஸ்லயே ஜாமி அவன் கேர்ள் ஃபிரெண்டோட ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் க்ரூஸ்ல இருக்கிறது பேபலோடைய ஆளுங்க அங்க இருக்கவங்களுக்கே தெரியல. ஜாமி அவன் கேர்ள் ஃபிரெண்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃபிரெண்டு யாருன்னு பார்த்தா நம்ம நித்யா. ஏகேவும் க்ரூஸ்ல வந்துடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்க நித்யாவையும் பாத்துறாரு. அவளும் உடனே ஒரு ஆக்டிங்க போடுற, அங்கிள் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள், இப்படிதான் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்ல. ஆனா ஏகேவுக்கு தெரியாதா என்ன? அவளையும் ஜாமியும் பிடிச்சிடறாரு. பேபலோடைய ஆளுங்களுக்கும் பேபலுக்கும் ஒன்னல்ல ரெண்டுன்னு காட்டிடுறாரு. அதாவது ஜானி மட்டும் இல்ல, ஜானி ஜாமி 2 பேருன்னு பேபலுக்கும் தெரியுது. பிரியாவுடைய ஆளுங்களும் க்ரூஸ்ல இருக்காங்க. அவங்க பேபலோடைய ஆளுங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஏகே ஜாமியும் நித்யாவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. பேபல் ஜானி ஏமாத்திட்டான்னு அவனை கொல்லலான்னு பாக்க, ஜானியும் ஏகேவை கொல்றதுக்கு இன்னும் 6 மணி நேரம் டைம் இருக்கு, அப்படி கொல்லலன்னா என்ன கொன்னுடுன்னு டைம் வாங்கிட்டு வந்துடுறான். மச்சானும் ஜாமியும் நித்யாவையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான், அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. வீட்டுல ரிலாக்ஸ்டா ஏகே உட்கார்ந்துட்டு இருக்கு. போலீஸ் அங்க வந்து அவரை டீபோர்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணுது. இந்த வேலையை பார்த்தது ரம்யா. அவரை அனுப்பி வச்சுட்டு லா படி விஹான வெளியே எடுக்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டா. நித்யாவும் சாகல, உயிரோட இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் ஜாமி. இவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா. விஹானுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போலீஸும் ஏகேவை அரெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. செக்யூரிட்டி செக்ல யாரு நம்ம பாபு ஏகேவை தனியா என்கொயரி பண்ணணும்னு அவரை ஒரு ரூம்ல அனுப்புறாரு. ரம்யா நித்யாவையும் ஜாமியும் பார்க்க போக அவளை ஃபாலோ பண்ணி ஜானி வந்துடுறான். 3 பேரும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. மச்சானும் ரம்யாவும் அவங்கள பிடிக்க பாக்குறாங்க. இல்ல ரம்யாவுக்கு குண்டு அடிபட்டுடுது, மச்சானுக்கும் அடிபட்டுடுது. நித்யாவும் கால் தடுக்கி பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழ அவளை ஜானி பிடிச்சிடறான். ஜானியும் வழுக்கிட்டே விழ போக அவனை ஜாமி பிடிச்சிடறான். ஜானியும் ஜாமி கிட்ட நித்யாவை கொல்ல சொல்லி பிரெயின் வாஷ் பண்றான். நித்யா செத்துட்டா கோர்ட்ல கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். விஹான் வெளியே வர மாட்டான். ஒண்ணு ஜானி கைவிட்டு நித்யா இறந்தான்னா நித்யாவை ஜானி தான் கொன்னான்னு ஜாமி ஜானிய பழிவாங்க வந்துடுவான். ஜாமி கையாலே நித்யா செத்துட்டா ப்ராப்ளம் ஓவர். நித்யா பயப்படுறா. அவளும் அழுதுகிட்டே ஜாமி மேல உள்ள லவ்னாலதான் அவளும் அவளுக்கு பிடிக்கலனாலும் விஹான லவ் பண்ற மாதிரி நடிச்சா. ஜாமிக்கு வேற வழி இல்ல, அவன் தப்பிக்கணும்ன்றதுக்காக அவன் நித்யாவை ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். ரம்யாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவளுக்கு புரியுது விஹான் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் ஏகே கிடையாது, அவதானு. இதெல்லாம் ஜாமிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் புத்திக்கு உரைக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரம்யாவை பாக்கிறதுக்கு ஏகே வராரு. ஜானியும் ஜாமியும் போன் பண்ணி கலாய்க்கிறாங்க. டென்ஷன் ஆகி போன ரம்யாவும் வயலன்ஸ் வேண்டான்னு ஏகே கிட்ட சொன்ன அவளே வெப்பனை ஏகே கிட்ட கொடுத்து 2 பேரையும் ஒரு பதம் பார்க்க சொல்றான். இதுக்கப்புறம் ஏகே எப்படி சும்மா விடுவாரு? அவரு நேரா ஜானி ஜாமி இருக்கிற இடத்துக்கு போறாரு. விஹான் இருக்கிற ஜெயில ஜானியும் ஜாமியும் ஆல்ரெடி ஆல் செட் பண்ணிட்டாங்க அவனை கொல்றதுக்காக. இதை ஏகே யோசிக்காம இருப்பாரா? அவர் ஆல்ரெடி அதுக்கும் பிளான் பண்ணிட்டாரு. ஜெயில இருக்க கைதிகளா விஹானை தாக்க முயற்சிக்க அங்க ஏகே உடைய மச்சான் இருக்காரு. அப்புறம் ஏகே லாயர் ஃப்ரெண்டோ, அப்புறம் ஏகே உடைய ஜெயில் ஃப்ரெண்டோ இருக்காங்க. 3 பேரும் ஃபைட் எல்லாம் போட்டு விஹான் அங்க காப்பாத்துறாங்க. இங்க ஏகே ஜானியும் ஜாமியும் அடிச்சு காருக்குள்ள ஏத்த அங்க பேபலோடைய ஆளுங்க வராங்க. ஜாமி ஏகேவும் சாக போறான்னு சொல்ல ஏகே எல்லாத்துக்கும் துணிந்தவர் தானே. அவருடைய கார் கன் செட்டப்போட பயங்கரமா இருக்கு. கார்ல இருக்க கன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக பேபலுடைய ஆளுங்க செத்து போறாங்க. ஜானியும் ஜாமியும் போலீஸ்ல ஒப்படைச்சு விஹான் மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிக்கிறாங்க. ஜட்ஜ் விஹானை ரிலீஸ் பண்ணிட்டு ஜானிக்கும் ஜாமிக்கும் தண்டனை கொடுக்கறாரு. விஹானுடைய பிறந்த நாளும் வருது. எல்லாரும் செலிப்ரேஷனுக்காக ரெடியா இருக்க விஹான் ஏகேவை பார்த்து அவர் மேல எந்த கோவமும் இப்ப இல்ல, ஐ லவ் யூ அப்பான்னு சொல்றான். விஹான் குழந்தையா இருக்கக்குள்ள ஏகே கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்றிட்டாரு. விஹான் வாயாலே ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வச்சுட்டாரு. 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஜானியும் ஜாமியும் போலீஸ் வண்டியில போயிட்டு இருக்கக்குள்ள ஜானி ஆல்ரெடி தப்பிக்கிறதுக்காக காசு கொடுத்து ஆளு ரெடி பண்ணிட்டா. அவங்க ஆளுங்க போலீஸ் வண்டியை தாக்கி ஜாமியும் ஜானியும் காப்பாத்துறாங்க. ஏகே அங்க வராரு. ஜானியும் ஜாமியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து சட்டப்பூர்வமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் அவர் ஃபேமிலி. இப்ப திரும்பவும் ஏகே அவர் ஃபேமிலிக்காக ஜானியும் ஜாமியும் கொல்றாரு அவருடைய சட்டத்தின்படி. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.